ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ எங்கே போகிறோம் தெரியுங்களா? இது அக்டோபர் மாதம் இல்லை, ஆக்சுவலாக 1ஆந்தேதியிலேருந்தே போயிருந்துருக்கணும். நாள் இது அக்டோபர் மாதம். இது ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் வீட்டில் ப்ரேயர் வைப்பாங்க. ஃபஸ்ட் நாள் எங்கள் நாத்தனார் வீட்டில் இருந்தோம். அதனால் கண்டினியூஸாக எங்கேயும் யாரும் வைக்கலை. எல்லோரும் அவங்கவுங்க வெளியில் போயிட்டுருந்தாங்க. எந்த வருஷம் இந்த மாதிரி ஆகாது, இந்த வருஷம் தான் அந்த மாதிரி ஆகிருக்கு. சரி, 1ஆந்தேதி வச்சாங்க. அடுத்தது நாளைக்கு தலைவரோட பர்த்டே. அதால் நம்ம வீட்டில் எப்போவுமே யார் வீட்டில் எந்த தேதியில் வேணாலும் மாற்றி மாற்றி வைப்பாங்க. நம்ம வீட்டில் அக்டோபர் 8 தான் நமக்கு. அதனால் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல காலியாக இருக்காங்கல்ல, மாதம்மா வந்துட்டு பேருக்கு காட்டுறேன். நம்ம போயிட்டு மாதம்மா எடுத்துகிட்டு வரலாம். சாந்திமா வீட்டில் இருக்க மாதம்மா எடுத்துகிட்டு வரலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி போயிட்டு எடுத்துகிட்டு வரோம். நைட்டுக்கு நம்ம வீட்டில் இருந்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நம்ம வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் ப்ரேயர் வைக்கிறாங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு போவோம். வீட்டுக்கு வந்தாலும் அம்மா ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாமா? பாய். போயிட்டு அங்கே போயிட்டு எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறாங்க அதம்மா வீடியோ. ஓகே, வண்டியில் போகலான்னு சொன்னார். நடந்து போயிட்டு வந்துடலாம், வாங்கின்னு வரல வாப்பான்னு சொன்னால் நடந்து போகிறோம் போய்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப நாள் ஆகுது நடந்து. அதனால் நமக்கு என்ன ரொம்ப தூரமாக இருக்குது. வாக்கிங் போகிறதே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே, அங்கே போயிட்டு சந்திப்போம். பார்த்தீங்களா யாருன்ட்டு? இவர் தான் எங்கள் அண்ணன் பையன். அண்ணா கொஞ்சம் அட்டகாசம் பாருங்கள். கன் வச்சுருக்காரு, கன்னே ஷூட் பண்ணியிருக்காரு, வளைஞ்சிருக்காரு கண்ணை. அத்தைக்கிட்ட என்னென்ன காட்டுறாரு பாருங்க, எடுத்துன்னு வந்து. இவங்க தான் சாந்திமா. இவங்க வீட்டில் இருந்து இப்போ மாதா எடுத்துகிட்டு போகிறோம். தண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. குடிக்கலாமா குடிக்கூடாதா? இவன் அத்தைக்கிட்ட வா. நிவி, நாளைக்கு வரைய அத்தை வீட்டுக்கு ப்ரேயருக்கு. நிவிமா நாளைக்கு ப்ரேயருக்கு வரையா? அத்தை வீட்டுக்கு ப்ரேயருக்கு வரையா? ஐயோ லவன்யா, இருட்டு லவன்யா, பாப்பாவை கூப்பிடணும் லவன்யா. உனக்கு என்ன இதுதான் எங்கள் அன்பியம் நேம். மாதா வீட்டுக்கு எத்தனை போகிறோம். இது வந்து சாந்திமா வீட்டு மாதா. எப்படி இருக்கு? அழகாக இருக்காங்கல்ல? என்னடா பண்ணுற நிவி? கால் கிட்ட வைக்கிற நல்ல அழகு. இல்ல, நிவி அமைதியா தான் இருக்கிறான். இப்பதான் நல்லா இருக்கு. இந்த பார்த்தோன்னே பாருங்க, காஃபியோடு வராங்க பாருங்க. எப்போ வந்தாலும் இந்த அம்மா நம்ம காஃபி கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க. ஓகே, தேங்க்யூ. ஆமா துணிக்குவாங்க, சொல்லுவாங்க. வீட்டுக்கு போன நிறைய ஆசை. பாரு கேக்குது வீட்டுல பாய்.
என் ஃப்ரெண்டு வீடு இது. நாளைக்கு ப்ரேயருக்காக கூப்பிட்டு போயிடலாம் அவங்கள. வீட்டில் தான் இருக்காங்க பொருளுக்கு வருவாங்க. ஃப்ரெண்டு இவங்கள தான் கூப்பிட்டு வந்தேன். இதனால எங்கன்னா பார்த்த மாதிரி இருக்குங்களா உங்களுக்கு? 2 நாள் ஆகுது நான் சேனலில் வந்து. ஆமாம். நாங்கள் காலேஜ் போயிட்டு வரேன் பாருங்கள், நைட் ஆயிடுச்சு. ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். எல்லோரும் வந்து ப்ரேயர் பண்ணுறது தான் மிச்சம். நைட்டு 12 மணி. பெரியவங்க தூங்கிட்டாங்க, சின்னவங்க அவங்க டேடிக்கு விஷ் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே டாடி. ஹாப்பி பர்த்டே மாமா. ஐயோ 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 ஐயோ. ரொம்ப நல்லது. இல்லை, நைட்டு 12 மணிக்கு என்ன வேலை நடக்குது பாருங்க. இங்கே
என்ன பர்த்டே அது மாதிரி டயர்ட் ஆகுதா என்ன பர்த்டே அதுமா டயர்டாக இருக்கும் தூக்கம் வருதா ஓகே ஓகே சரி தூங்கலாமா 12 மணிக்கு விஷ் பண்ணிட்டீங்க முடிஞ்சிச்சு கேக்லாம் ரெடியாக இருக்குது ஸ்டீ பாப்பா தூங்கிடுச்சு இல்லைன்னா கேக் கட் பண்ணிட்டு இருக்கலாம் என்ன மாமா கோல்டா இங்கே பர்த்டே பாபி பர்த்டே பேபியும் ரெடி ஆதாமாவும் ரெடி நாளைக்கு ப்ரேயர் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி